அதிரசம் அதிரசம் அதிரசம். ஏன் நாலுமடி நாலுமடி, அடியே என் நாலுகார எங்கடி இருக்க? எடி வெளிய வாடி. ம், கம கம கமன்னு அதிரச வாசனை எப்படி அடிக்குது. இந்த வாசனையை கண்டு எல்லாரும் வெளியே வந்து என்னடா இதுன்னு பார்க்க வேண்டாம். ஒருத்தையும் காணும். ஏன் நாலுகாரே நாலுகாரே, வாங்கடி வாங்கடி வாங்கடி, வாசனையான அதிரசம் வாங்க 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 வந்து வாங்குங்கடி. இன்ன பசங்களுக்கு பிடிச்சது புளிரசம், இந்த சின்ன பொண்ணு வைக்கிற அதிரசம் வாங்க வாங்க. எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஊத்துனா லெமன் ரசம், சின்ன பொண்ணுகிட்ட இருக்கு சூடான சுவையான அதிரசம். வாங்கடி வாங்க வெளிய வாங்கடி, சிரிக்கல ஒருத்தையும் காணோம். நம்மளேதான் கதவை தட்டணும் போல இருக்கு. ஏய் நாளே, அடியே நாளுக்காரு, அடி சிறுக்கி சண்டால சிறுக்கி எங்க போனான்னு தெரியலையே. ஏன் நாலு முடி சின்ன பொண்ணு என்ன தலையில தட்ட தூக்கிக்கிட்டு நிக்கிறா? ஏன் சின்ன பொண்ணு, ஏண்டி எங்கடி போய் தொலைச்ச? இவ்வளவு நேரம் உன் வாசல்ல நின்னு வாய் வலிக்க கத்துறனே, நான் இல்லன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதே? அடி பைத்தியக்காரி, நான் தான் இல்லையே, அப்புறம் எப்படி நான் இல்லன்னு உன்கிட்ட சொல்றது? எங்கேயாவது வெளியே போனா நான் வீட்டில் இல்ல, யாரும் என்னைய கூப்பிடாதுங்கன்னு எழுதி வச்சுட்டு போக மாட்டியா? உனக்கெல்லாம் மூளைன்னு உனக்கு இருந்தா தானே. நான் என்ன ஊரை விட்டு ஓடி போயிட்டு நான் வீட்டுல இல்லன்னு எழுதி வைக்கிறதுக்கு இந்த பக்கத்துல ரசத்திக்க வீட்டுக்கு தான் போனேன். என்ன இது தலையில என்னமோ வட்ட வட்டமா ரவுண்டு ரவுண்டா என்னமோ மாதிரி இருக்கு? என்னடி இது? என்னம்மா மாறினா எப்படி இருக்கு? உன் மூஞ்ச ரியாக்ஷன் போறதே சரியில்லையே. காஞ்ச ரொட்டி மாதிரி கிடக்கு. என்ன இது? என்னது காஞ்ச பண்ண ரொட்டியா? அடியே நீ எல்லாம் ஒரு ரசனை கட்ட வந்தன, உனக்கெல்லாம் என்னடி தெரியும்? ஏண்டி என் கையால கஷ்டப்பட்டு என் மூளையெல்லாம் புழிஞ்சு கசக்கி சூடான சுவையான நல்ல ருசியான தீபாவளி அதிரசம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்க. நீ என்னன்னா காஞ்ச ரொட்டிங்கிற? அதிரசமா? நான் கூட வேற என்னவோன்னு நினைச்சேன். நினைப்ப நீ என்ன வேணா நினைப்ப. ஏன் சின்ன பொண்ணு, என்ன இது திடீர்னு புதுசா என்கிட்ட சொல்லாம அதிரசம்லாம் செஞ்சு வைக்கிற? சொல்லிருந்தா நானும் வந்திருப்போம்ல ஒத்தாசுக்கு. நீ ஒரு ஒத்தாசுக்கும் வர தேவையில்ல. இந்தா மொத போனி வாங்கிட்டு தான் பண்ணணும்னு நீ வேற இங்கதான் எடுத்துட்டு வந்த. போ உன் கையால எதையாவது கொடுத்துட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. என்னது வாங்கி தின்னுபுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணுமா? ஏன்டி இதை வாங்கி தின்னோம் அதுக்கப்புறம் நான் உசுரோட இருப்பனா? ஐயோ, எனக்கு இந்த விச பரிச்சையெல்லாம் வேணாமப்பா. சுட்டவ நீ தானே, நீ தின்னு பாத்தியா இல்லையா? நல்லா இருக்கா இல்லையா? ஏண்டி நானே சுட்டு நானே திண்டா அது நல்லா தான் இருக்கும். அடுத்தவ யாராவது தின்னு பார்த்து சொன்னா தானே எப்படி இருக்குன்னு தெரியும். இது தீபாவளிக்காக எல்லாருக்கிட்டையும் விற்கலாம்னு நானே கஷ்டப்பட்டு சுட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏண்டி ஒரு ஃப்ரெண்டுக்காக இந்த உதவி கூட செய்ய மாட்டியா? ஃப்ரெண்டா? யாரு நீ? எல்லாம் எனக்கு ஃப்ரெண்டு கிடையாதுப்பா. அடி பாவி, ஆபத்துல உதவுறவன் தாண்டி உண்மையான நண்பன். சி நீ எல்லாம். அடியே, உனக்கு உதவி பண்ண போனாலே அது ஆபத்துல தான் முடியும். அதுக்கப்புறம் எங்க இருந்து உனக்கு உதவுறது? சும்மா கடடி. அப்ப நான் செஞ்ச அதிர்ஷ்டத்தை நீ திங்க மாட்டேன், அப்படித்தானே? அவ்வளவுதானே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு. நான் திங்க மாட்டேன் தாயி, நான் திங்கவே மாட்டேன். இந்தா என் பிள்ளைகளுக்குன்னு இருக்கிறது நான் ஒருத்தி தான். நான் ஏன் உசுர விட தயாரா இல்ல சாமி. என்னடி என்ன ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் நடக்குது? என்ன சின்ன பண்ணது தலையில? ஓடி என் பிஸ்கோத்தே தாபர், அழகான மகாலட்சுமி அக்கா அலமேலு மங்க தேவி ராசாத்தி, அது கையால ஒன்னு எடுத்து தின்னா போதும் எல்லாம் போனி ஆயிடும். படி ஒன்னிட்ட போய் நான் கெஞ்சிக்கிட்டு கிடக்குற மாதிரி. வாக்கா இவ கிடக்குற ராசி கட்டவ இக்கோ இந்த பாரு, தீபாவளிக்கு அதிரசம் சுட்டு வைக்கலாம்னு கஷ்டப்பட்டு சூடா அதிரசம் சுட்டு எடுத்துட்டு வந்து இந்த ஒன்னு எடுத்து தின்னு பாருடி. நான் ஊர்ல எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் வித்துட்டு வரேன்னு சொன்னேன். வேணுமோ ஓவரா சீன் பண்றாக்கா. வாக்கா நீ வந்து சாப்பிடுக்கா. சின்ன பொண்ணு, எங்களுக்கு தெரியாம அதிரசம் சுட்டு வைக்கிற? பாத்துக்கிற முடியும் இல்லக்கா, திடீர்னு மண்டைக்குள்ள டிங்குன்னு ஒரு யோசனை தோணுச்சு. அதான் சரி செஞ்சு பாக்கலாம்னு நானே என் கையில செஞ்சுட்டு வந்திருக்கேன். எத்தனை நாளைக்கு தான் உங்களை கேட்டுக்கிட்டு செய்யறது? அப்புறம் நானா எப்பதான் எல்லாத்தையும் கத்துக்கிறது? நல்லா இருக்கு உன் யோசனை எல்லாம். அத்தியக்கா, செய்யறதை இவ மட்டும் தனியா செய்வாளாம், ஆனா திங்கிறத நம்மள வச்சு பதம் பாப்பாளாம். இக்கா, இவ பேச்ச எங்கேயும் கேட்டு தின்னுபிட்டு வயித்தால வாந்தின்னு 4 கிழமையில படுத்துக்காத. நாலுமடி வாய் பொத்திக்கிட்டு இப்படி ஓரந்தல்லு. இதெல்லாம் அக்காவுக்கு ஒன்னும் ஆகாது. கல்ல கொடுத்தாலும் அக்கா கடிச்சு தின்னு கரைச்சிடுவா. அந்த பிள்ளைதான் அவ்வளவு தூரம் சொல்றால, என்ன அப்புறம் நம்மளே அவளை இந்த மாதிரி எல்லாம் இது பண்ண அவ எப்படி எல்லாத்தையும் கத்துக்குவா? தின்னு பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்றதுக்கு என்னடிப்ப கூடுமா? இக்கா மொஜா பண்ணி உன் கையால பண்ணுக்கா. உங்ககிட்ட எவ்வளவு ரூபா இருக்கோ அதை கொடுத்துட்டு வாங்கிக்கோக்கா. இந்தா எப்படிமா வேறும் கையில வாங்கி சாப்பிடுவேன்? ஒரு அதிரசம் எவ்வளவுன்னு சொல்லு, நான் 2 வாங்கிக்கிறேன். அக்கா என் செல்ல குட்டி நீதான். இவளும் இருக்காள. ஏக்கா வாங்க வாங்க, நான் உள்ள போய் என் செல்ல எடுத்துட்டு வந்து ஆம்புலன்ஸுக்கு போன் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ராம பிடிச்சோல வயிற்றுல ஏன்டி இப்படி சாவுற? வாங்கிட்டு சொல்லாம இந்த நான் அதிரசம் சுட்டு விக்கிறேன்னு வயிற்றுல எரிஞ்சு சாவாத. நான் வேணா பயரஞ்சனுக்கு போன் பண்ணி உன் வயிற்றுல எரியிற நெருப்ப வந்து அணைக்க சொல்றேன். என்ன வயிற்றுச்சா? எனக்கு என்ன வயிற்றுச்சா? சண்டை போடாதீங்கம்மா வசந்தி. சரி வாங்கி சாப்பிட்டு வரடி ஒண்ணே. இக்கா அவகிட்ட கேட்காதக்கா, நான் செஞ்சா அவ தின்னவே தேவையில்ல. நீ எடுத்து சாப்பிட்டு பாருக்கா, சாப்பிட்டுட்டு சொல்லு எப்படி இருக்குன்னு. இந்தா சின்ன பொண்ணு, இப்படி நல்ல பழக்கத்துக்காக எனக்கு ஒண்ணு கொடு, நானும் சாப்பிட்டு பாக்குறேன். சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்தாதான் காசு கொடுப்பேன். என்ன ஓசில வாங்கி திங்கிறதுக்கு தானே நீ லாய்க்கு. நீ காசே கொடுக்க வேண்டாம், தின்னு பாரு. நானும் இப்படி நல்லா உன் கூட பழகிருக்கல, அந்த பாவத்துக்காக ஓசிலேயே தாரேன்.
ரொம்ப பண்ணிக்காத சின்ன பொண்ணு. நல்லா இருந்தா காசு கொடுக்குறேன்னு தானே சொல்றேன். நல்லா இருக்காதுன்னு முடிவே பண்ணிட்டாப்ப அப்படித்தானே? ஏம்மா பதமெல்லாம் நல்லதாம்மா இருக்கு. சாப்பிட்டு பாரு, நல்லா தான் இருக்கும். நம்மளே இவ்வளவு தூக்கி விடலன்னா அப்புறம் வேற யாரும் தூக்கி விடுவா? என் வீட்டுக்காரையும் உன் வீட்டுக்காரையும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்றாளுவங்க? அடியே மாடு அங்க தண்ணிக்கு கத்திட்டு கிடக்கு, நீங்க உட்காந்து என்னடி செய்யற? ரசத்தியக்க மாமியாரு, இந்தாங்க நான் அதிரசம் சுட்டேன், சாப்பிட்டு பாருங்க ஒரு வாயி. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வேணும்னா வாங்கிக்கோங்க. ஆமா இத்த, சின்ன பொண்ணு அதிரசம் செஞ்சிருக்காக்கா, வாங்கி சாப்பிட்டு பாருக்கா, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுக்கான்னு சொன்னா. அதான் வந்தேன். இந்த மாட்டுக்கு இந்த அப்ப தண்ணி வச்சுட்டு தான் வந்தேன். அதோட ஆத்தாவை பிடிச்சி எட்ட கட்டினதும் கத்திக்கிட்டு கிடக்கு. இங்க காட்டு, அதிரசம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாக்குறேன். சின்ன பொண்ணு நீயா செஞ்சியா இல்ல எங்கேயும் கடையில வாங்கி ஏமாத்துறியா? நான் செஞ்சேன்னு சொல்லி இதுல என்ன அச்சடிக்கவா முடியும்? நான் தான் செஞ்சேன், சாப்பிட்டு பாரு. சந்தேகமா இருந்தா என் வீட்டுக்கு வந்து அதிரசம் செஞ்சு சட்டி வானெல்லாம் கிடக்கு, கழுவி கொடுத்துட்டு போ. நல்ல வாசனை அடிக்குதே. பத்திரக்காளி, நம்மளும் வாங்கி தின்னு பார்க்கலாமா? என்னது இவகிட்ட நம்ம வாங்கி திங்கிறதா? எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வயிற்று கட்டுற வரைக்கும் தின்னு போட்டு நல்லா இல்லைன்னு காசு கொடுக்காம போயிடு என்ன அப்படிங்கிற. அப்படின்னா சரி வாங்கி திங்கலாம். சின்ன பொண்ணு இந்த எனக்கு ஒன்று பத்திரக்காளிக்கு ஒன்று கொடுமா, வாங்கி தின்னு பார்த்துட்டு வேணும்னா நல்லா இருந்தா ஆளுக்கு ஒரு 1 கிலோ வாங்கிக்கிறேன். மாலே இந்த மாலே உனக்கு இல்ல இதா இந்த இந்த ஏ நாலு முடி நந்தி மாதிரி குறுக்க உட்காந்துக்கிட்டு கஸ்டமர் வந்திருக்காங்களே எட்டு தள்ளுறி. பாவி 50 பைசா போறாத இந்த அதிரசத்துக்காக என்னையே ஏட்டி தள்ளுறியா? அப்புறம் பிசினஸ் பண்ற இடத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணா எட்டு தள்ளதான் என்ன பண்ணுவாங்க? பத்து உமால் வாங்க வாங்க வாங்க, இந்தாங்க இந்தாங்க எடுத்து சாப்பிடுங்க, விருப்பப்படி எடுத்து சாப்பிடுங்க. ஒட்ட போட்ட அதிரசம் வேணுமா, ஒட்ட போட்டாத அதிரசம் வேணுமா? அதுலயும் ஒன்னு கொடுமா. சின்ன பொண்ணு எனக்கு ஒண்ணு கொடுமா. என்ன யாரும் வாய் திறக்காம சாப்பிட்டுருங்க? எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பதமெல்லாம் சரியா இருக்கா? நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன ரொம்ப புளிப்பா இருக்கு. என்னடி ரொம்ப புளிக்குதே? அதிரசம் புளிக்காம அப்புறம் எப்படி இருக்கும்? அதிரசம் புளிப்பா இருக்காதுமா, இனிப்பா தான் இருக்கும். இனிப்பா இருக்குமா? என்னக்கா நீ எந்த ஊர்ல ரசம் இனிப்பா இருந்திருக்க? பைத்தியம். நல்லா காரசாரமா புளிப்பா இருக்கணும்னு சொல்லி புளிய சூப்பரா தூக்கல வச்சு நல்லா பட்டை மிளகாவ புளி கூட சேர்த்து கரைச்சில ஊத்திருக்கேன். என்ன அதிரசத்துல புளி கரைச்சி ஊத்திருக்கியா? என்னடி சொல்ற? என்ன சொல்ற? அப்புறம் ரசத்துக்கு புளி ஊத்தாம எப்படி வைப்பாங்க? அடியா என்னடி இது? கொமட்டுது, வயித்த கலக்குது. அடியே எனக்கும் வயித்த நல்லா பரட்டி கலக்குதடி. ஒரு வயிற்றுக்கு என்னடி இப்படி வயித்த பரட்டுது? என்னது வயித்த பரட்டுதா? என்னது சொல்றியா? ஆமாடி வயித்த ரொம்ப பரட்டுது. ஐயோ ஏக்கா ஏக்கா ஏன் அப்படி பயப்படுற? சின்ன பொண்ணு என்னது கலந்த இதுல? ஐயா முடியலையே. என்னைய விட்டுட்டு போறியா? நானும் வர இருடி, என்னாலயே முடியல. அடுத்த மூட வரைக்கும் தாங்கம்மா, தாங்காதன்னு தெரியல. போற வெளியே பூட்டி அடிச்சுக்கிட்டாலும் அடிச்சுக்கும். ஏக்கா உன் மாமியால என் மாமியால ஓடுறத பாருக்கா. சிரிப்பு கேட்கல உனக்கு? சிரிப்பு வாய் பத்திரி. அடியே சின்ன பொண்ணு என்னத்தடி இந்த அதிரசத்துல கலந்த? ஒரே புளிப்பா இருக்கு, ஆதி கொமுட்டிக்கிட்டு வருது. கேட்கறல சொல்லி தொலையண்டி. ஐயோ என்ன என்னைய வில்லி மாதிரி பாக்குறீங்க? என்னத்தான் பண்ண சொல்லடி? தின்ன 4 பேரும் வாந்தி வயித்துல போகுதுன்னு கத்திட்டு கிடக்குறவ. இக்கோ அப்ப அந்த 4 பேருக்கும் வயித்துல அவ்வளவு பூச்சி இருக்குன்னு அர்த்தம். என்ன பூச்சி இருக்க? ஆமா பத்திரகாளி மாலே கவலைப்படாதீங்க. என்னுடைய அதிரசத்தை சாப்பிட்டதும் உங்க வயித்துல உள்ள பூச்சி எல்லாம் செத்து போயிடுச்சு. அதனாலதான் உங்களுக்கு வாந்தி வயித்தால வருது. வயித்துல உள்ள பூச்சி எல்லாம் செத்துருச்சா? என்னடி உளர்ற? ஆமையக்கா அதிரசம் சுட சுட அதிரசத்துல எறும்பு ஈயும் மித்துச்சா. நான் என்ன பண்றதுன்னு தெரியாது என்னுடைய மூளையை போட்டு நல்ல கசக்கி பிழிஞ்சு யோசிச்சேன். அப்ப என் வீட்டுல என் மாமியா மூட்டை பூச்சி கொள்ற மருந்து வாங்கி வச்சிருந்ததா, அதை எடுத்து லேசா இந்த அதிரசம் மாவுல கலந்தன. அந்த மாவை எடுத்து அதிரசம் சுட்ட பிறகு அந்த மாவுல உட்கார பூச்சி எறும்பு எல்லாம் செத்து போச்சு. அதே மாதிரி இப்ப என் அதிரசத்தை சாப்பிட்ட இவைய வயித்துல உள்ள பூச்சி புழுவெல்லாம் அடிச்சு எடுத்துக்கிட்டு வயித்தாலையா வரப்போகுது. அதிரசத்துல என்னத்த கலந்த? பூச்சி மருந்தா? நல்லா இருக்குடி, நல்லா இருக்கு. மலை 10 உங்களுக்கு அன்னைக்கு உயிர் பழைக்கணும்னா ஓடி போய் ஆஸ்பத்திரியில சேர்ந்துருங்க. இல்ல தீபாவளிக்கு வெடி வெடிக்க மாட்டாங்க. உங்களுக்கு டிங்கு டிங்குன்னு சங்கு மணி தான் அடிப்பாங்க. என்ன பண்ணு உனைய நான் வந்து வச்சுக்கிறேன் பாத்துக்க. என்னக்கா எல்லாரும் தலை தெரிச்சு ஓடுறாங்க? பரவ நீ பண்ண காரியத்துக்கு என்ன செய்வாங்களா? இக்கா என் அதிரசம் நல்லா இருக்கா நாளையானு நீயாவது ஒரு வயசு சாப்பிட்டு பார்த்து சொல்லுக்கா. அவிய எல்லாரும் ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாவக்கா. வசந்தி உள்ள இந்த விளக்குமாறு இருக்க எடுத்து வாடி. இக்கா அதெல்லாம் வேணாக்கா. இவ செஞ்ச அதிரசத்தை இவளையே தின்ன சொல்லலாம். அதுதான் இவளுக்கு கொடுக்கற சரியான பனிஷ்மெண்டா இருக்கும். என்னது இந்த அதிரசத்தை நான் திங்கிறதா? ஏய் நில்ல புடிடி அவள புடிடி. எங்க போனாலும் இன்னைக்கு அவளை விடக்கூடாது. அழகிட்ட கட்டி வச்சு இந்த அதிரசத்தை அவ வாயில திணிக்கல என் பேரு ராசாத்தி இல்ல. அதிரசம் செஞ்ச முகரக்கட்டைய பாரு. அதிரசத்துல புளிய கரைச்சி ஊத்துனாலாம். பாவி சண்டாளி. புளி போட்டு வைக்கிற ரசத்துக்கும் அதிரசத்துக்கும் வித்தியாசம் தெரியல பாத்துக்க இவளுக்கு. இவளெல்லாம் மக்களே நீங்களும் இவ்வளவு மாதிரி அதிரசம் புளிய போட்டு செஞ்சு வச்சு வீட்டுல யாரையும் கொலை பண்ற முயற்சியெல்லாம் எடுக்காதீங்க. எபிசோடு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஒன்று போட்டுட்டு அதிரசம் கமெண்ட் போட்டு விடுங்க. அப்புறம் எத்தனை பேருக்கு அதிரசம் செய்ய தெரியும்னு ஒரு கமெண்ட் ஒன்று போட்டு விடுங்க. என்ன ஏய் சின்ன பண்ண நில்லுடி நில்ல.